ஸோ ஓகே, நம்ம இது வரைக்கும் இஃப் அண்டு எல்சிஃப் லேடர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி 6th ப்ரோக்ராம் சால்வ் பண்ண போகிறோம். 6th ப்ரோக்ராம் என்னன்னாக்கா, கஸ்டமர் இன் அண்ட் சாண்ட்விச் ஷாப் ஆஸ்கிங் ஃபார் அ பர்ஃபெக்ட் ஷேப்டு சாண்ட்விச் இன் ட்ரையாங்கிள். அதாவது கஸ்டமர் வந்து சாண்ட்விச் ஷாப்பில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பான ஒரு ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. விச் மீன்ஸ் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான ஹிண்ட்டும் அதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க. ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரி வரணும். கரெக்டாக? அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ப்ரோக்ராமை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? அதாவது நான் இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு 3 ஆங்கிள் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். அந்த 3 ஆங்கிளையும் சம் பண்ணுறப்போ 180 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணணும். 180 டிகிரி இருந்துச்சுனாக்க அந்த ஒரு சாண்ட்விச் வந்து கரெக்ட் ஷேப்பாக இருக்குது, பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லை அந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரிக்கு மேலேயோ இல்லை 180 டிகிரி கீழேயோ வருது அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் கிடையாது. இதை வந்து ரீமேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுங்க, டெலிவர் பண்ணிடுங்க திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான சி ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ நமக்கு என்னென்ன இன்புட் தேவை, என்ன அவுட்புட் இப்போ நமக்கு வரணும், அதை மூலம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இன்புட் வேணும்? ஒரு 3 ஆங்கிள் வேணும். அந்த 3 ஆங்கிளை வச்சு தான் நம்ம அவுட்புட் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான இன்புட் வந்து ஒரு 3 நம்பர். கரெக்டுங்களா? அந்த 3 நம்பரை வாங்குறதுக்கு நம்ம ஒரு 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக? அந்த 3 வேரியபிளுமே நம்ம ஃப்ளோட்டாக கூட டிஃபைன் பண்ணலாம், இன்டீஜராக கூட டிஃபைன் பண்ணலாம். இட்ஸ் அப்பான் தி யூசர் கன்வீனியன்ஸ். நீங்கள் இன்னும் பாயிண்டில் அக்யூரேட்டாக கொடுக்கணுன்னாங்க நீ ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்டீஜர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நான் இன்டீஜர் யூஸ் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட் வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இன்ட் ஆங்கிள் 1 A1 கொடுத்துக்கிறேன், அப்புறம் A2 கொடுத்துக்கிறேன், ஆங்கிள் 2, அடுத்து A3 கொடுத்து ஆங்கிள் 3. 3 ஆங்கிள் நான் முதல்ல கெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் 3 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 3 வேரியபிளுக்கும் நம்ம இன்புட் வாங்கணும். கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தான். பிரிண்ட்எஃப்பில் என்டர் ஆங்கிள் 1, என்டர் ஆங்கிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு ஆங்கிள் 1க்கு அப்புறம் ஸ்கேன்எஃப்பில் ஆங்கிள் 1 கெட் பண்ணி அட்ரஸ் ஆஃப் ஆங்கிள் 1ல் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபைரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கான ஸ்டெப் இப்போ பார்ப்போம். இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஒரு வேரியபிளுக்கும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் 2க்கு இங்கே அட்ரஸ் ஆஃப் A2ல் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இங்கே ஆங்கிள் 3க்கு நான் இங்கே அட்ரஸ் ஆஃப் ஆங்கிள் 3ல் ஸ்டோர் பண்ணணும், A3ல் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, 3 ஆங்கிள் இன்புட் வாங்கியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு ஆர் கீழே இருந்துச்சுனாக்கா நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீமேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜோ, பர்ஃபெக்டாக இருந்துச்சு 180 டிகிரிக்கு அப்படின்னாக்க இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாண்ட்விச் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நான் இப்போ கண்டிஷன் எழுதுகிறேன். இப்போது 3 வேரியபிளையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். கரெக்டுங்களா? அதை நான் இப்போ ஒரு வேரியபிளில் சாண்ட்விச் ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதில் வந்து அந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இன்டீஜரில். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த 3ஐயும் ஆட் பண்ணதுக்கான வேல்யூ இருக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரி ஆர் லெஸ் தென் 180 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்சுங்கிற வேரியபிள் கரெக்டாக 180 டிகிரி இருக்குனாக்கா அது ஒரு பர்ஃபெக்ட் சாண்ட்விச், கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கான கண்டிஷன் இப்போ நான் போடுறேன். 2 லைனில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? 2 or 4 லைன்ஸில் முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் கண்டிஷனில் அந்த சாண்ட்விச் வந்து 180 டிகிரி இருக்கா, கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே பிரிண்ட் பண்ணிட்டு எல் ஸ்பாட்டில் வந்து நம்ம இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது போட்டுக்கலாம்.
சாண்ட்விச் 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த இஃப் கண்டிஷனில் 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், டெலிவர் இட் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை கொடுத்துட்டேன். அடுத்து எல்ஸ் பார்ட்டில் இது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், ஒரு வேளை 180 டிகிரி மேலேயோ கீழேயோ இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளில் தான் வரும். கரெக்டுங்களா? நான் இந்த இடத்துல மேபி மேலே 180 டிகிரி மேலே இருக்கா ஆர் 180 டிகிரி கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷனும் செக் பண்ணலாம். எல்ஸில் வந்து இட் இஸ் அ பர்ஃபெக்ட்னு கொடுக்கலாம். இட்ஸ் அப்பான் யுவர் விஷ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம 2 கண்டிஷன் போவோம். இந்த இடத்துல நம்ம இது ஈஸிங்கிறனால இந்த அப்ரோச்சில் நம்ம போயிட்டோம். எல் ஸ்பாட்டில் பிரிண்ட் ஆஃப் ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஒரு 3 ஆங்கிள் கேட்குது. நான் 31, 61, இன்னொரு 91 கொடுக்குறேன். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், டெலிவர் இட் டு த கஸ்டமர் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது 30 + 60 + 90 என்னது 180 டிகிரி. கரெக்டுங்களா? இப்போ நான் நாட் 180 டிகிரி இல்லாமல் ஒரு வேரியபிள் கொடுத்து பார்க்குறேன். சம்திங் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், ரீமேக் இட் அண்ட் கிவ் இட் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இன்னொரு இன்புட்டும் நான் கொடுத்து பார்க்குறேன். 60, 60, 60. எஸ், இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், டெலிவர் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. கரெக்டாக ஒர்க் ஆகுது ப்ரோக்ராம். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த லைனை தூக்கிட்டு சாண்ட்விச்சுங்கிற வேரியபிள் இல்லாமல் டைரெக்டாக நம்ம போடலாம். எப்படின்னா இந்த இடத்துல இந்த 3 ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 கேட்குறேன். இந்த லைன் நமக்கு தேவையில்லை, தூக்கிடுறேன். இஃப் கண்டிஷனில் A1 + A2 + A3 ஈக்குவல் டு 80 கேட்குறேன். எப்போவும் இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும். 60 + 60 + 60 வந்து 180. இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், டெலிவர் டு த கஸ்டமர். நாட் அ பர்ஃபெக்ட் ஒன்று கொடுத்து பார்ப்போம். 60 + 60 + 90. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், ரீமேக் இட் அண்ட் கிவ் இட் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போயும் அந்த ஒரு லைன் தூக்குனதுக்கு அப்புறமும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த கர்லி பிரேசஸ் வேணான்னா தூக்கிடலாம். இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோ லெஃப்ட் சைடில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ரைட் சைடில் இருக்குது. கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள்.